ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்மை செய்தி. நேபாளத்தில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடக தடைக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கின்றனர். நேபாள பிரதமருக்கு எதிராக தலைநகர் காத்மண்டுவில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். நேபாள நாட்டிலே 26 சமூக வலைத்தளங்கள், அதில் நீங்கள் குறிப்பிட்டது போல பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் ஆகியவையும் அடக்கம், இவை தடை செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அங்கு இளைஞர்கள், பெரும்பாலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை முற்றுகையிட்டுள்ளனர். இந்த தடைக்கு காரணம் நீதிமன்ற உத்தரவு மற்றும் இந்த அமைப்புகள் நேபாள அரசில் பதிவு செய்யாததுதான் என நேபாள அரசு தெரிவித்து வருகிறது. ஆனால் மாணவர்கள் அதை ஏற்பதாக இல்லை. இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால், தற்போதுள்ள நேபாள அரசு ஊழல் மிகுந்ததாக இருக்கிறது எனவும், அதனால் நாங்கள் மிகவும் அதிருப்தியாக இருக்கிறோம் எனவும் மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தகைய அதிருப்தி இருக்கும் சமயத்திலேதான் KP சர்மா ஒலி அரசு இந்த சமூக வலைத்தளங்களை தடை செய்திருக்கிறது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி தான் பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் செய்திகளை பரிமாறிக்கொள்வது அல்லது பொழுதுபோக்குக்கு என்று பல்வேறு விதமாக நேபாள நாட்டிலே பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்கு தடை விதிக்கப்பட்டது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கடும் கோபத்தை உண்டாகி இருக்கிறது. ஆகவேதான் பெரும்பாலும் இளைஞர்களின் போராட்டமாக இன்று இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஜென் Z ரெவல்யூஷன் என்று அவர்களே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமி நேபாள் என்கிற ஒரு அமைப்பு இன்றைய போராட்டத்துக்கான அழைப்பு விடுத்தது. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறார்கள். 26 சமூக வலைத்தளங்கள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்கள் செயல்படுகின்றன. அதே போல ரெட்டிட் செயல்படுகிறது. இதன் மூலமாக தகவல்களை பரப்பிக் கொண்டு எங்கே போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், எந்த வழியாக வர வேண்டும் என்றெல்லாம் மாணவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அமைத்த தடைகளை எல்லாம் உடைத்து நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் இல்லை, போதிய வளர்ச்சி இல்லை. அதே சமயத்திலே ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. அரசியல்வாதிகளின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதே சமயத்திலே சாதாரண நேபாள நாட்டு மக்கள் கடும் இல்லங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் சமூக வலைத்தளங்கள் தடை செய்யப்பட்டது போராட்டத்துக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்து இன்று நேபாள தலைநகர் காட்மண்டுவிலே பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள், மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இதுவரை போலீசாரும் திணறி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலா, கணபதி, ஏற்கனவே நேபாளத்தில் மன்னராட்சி மற்றும் கூட்டாட்சிக்கு இடையே ஒரு காரசார விவாதம், மோதல் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அரசுக்கு எதிராக மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கின்றனர். இது அரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுமா? அரசு எந்த மாதிரியான சிக்கலை சந்திக்க உள்ளது? நிச்சயமாக, அதாவது சாலைகளிலே இறங்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராடுகிறார்கள். போலீசார் தடுத்தும் கேட்காமல் நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிடுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அதிருப்தியில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம். சமூக வலைத்தளங்கள் தடை செய்யப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஊழல் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பது, வளர்ச்சி இல்லாமல் இருப்பது ஆகியவை கடும் அதிருப்தியை உண்டாக்கி இருக்கின்றன. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி வந்த பிறகும் அடிக்கடி தேர்தல்களிலே பெரும்பான்மை கிடைக்காமல் இருப்பது, பெரும்பான்மை கிடைத்தாலும் பின்னர் கூட்டணி கட்சிகள் ஆதரவை திரும்ப பெறுவதால் ஆட்சி கழுவுவது என்று ஸ்திரமான நிலை நேபாள நாட்டிலே இல்லை. மேலும் வளர்ச்சி என்பது இல்லாது இருப்பதன் காரணமாக மக்களுடைய அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. வளர்ச்சி இருந்தால் தங்களுக்கு போதிய படிக்கும் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் ஆகியவை கிடைக்கும் என தெரிந்தால் மாணவர்கள் தங்களுடைய சாதாரண வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுவார்கள். அத்தகைய வாய்ப்புகளே கிடைக்காது என்கிற சூழல் அவர்களுக்கு உருவாகும் போதுதான் அதிருப்தியில் இது போன்ற போராட்டங்கள் வெடிக்கின்றன. அத்தகைய ஒரு போராட்டம் தான் தற்போது நேபாளத்திலே வெடித்திருக்கிறது. நீங்கள் சொன்னது போலவே நேபாள KP சர்மா ஒலி அரசுக்கு நிச்சயமாக இது ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து
நேபாளத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.